என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மே 12ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு சரிக்கட்டுதல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரிக்கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன். யோவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவேல் தீர்க்கதரிசி முதல் 2 அதிகாரங்களில் தன் சொந்த நாட்டு மக்கள் செய்த பாவத்து நிமித்தம் அவர்களுக்கு வந்த தண்டனையை விவரிக்கிறார். முக்கியமாக வறட்சி நாட்டு மக்களின் வாழ்க்கையை புரட்டிப் போட்டது. அதன் பின் அந்நிலையை மாற்ற மக்களும் ஆசாரியரும் என்ன செய்ய வேண்டுமென்று ஆண்டவர் அறிவிக்கிறார். முக்கியமாக பரிசுத்த உபவாச நாளை நியமித்து அவர்கள் மனந்திரும்ப வேண்டுமென்று விரும்புகிறார். அப்படி மனந்திரும்பினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் பட்டியலிடுகிறார். 2ஆம் அதிகாரத்தின் இறுதியில் கிறிஸ்துவுக்குப் பின் ஊற்றப்படும் பரிசுத்த ஆவியையும் அதனால் ஏற்படும் ஆன்மீக நன்மைகளையும் கூறுகிறார். இந்த 3ஆம் அதிகாரம் முழுமையும் யூதா நாட்டுக்கும் எருசலேமுக்கும் எதிராக போர் தொடுத்த பெலிஸ்தியர், எகிப்தியர், ஏதோமியர் யாவரும் செய்த கொடுமைகளைச் சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் தண்டனைகளையும் யோவேல் தீர்க்கதரிசனமாகச் சொல்கிறார். மக்கள் தன்வினை தன்னைச் சுடும் என்றறிந்து கட்டுப்பாடாய் நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அந்த வேற்றினத்தார் செய்த பாவங்கள். ஆண் குழந்தைகளை வேசிப்பணயமாக கொடுத்தார்கள். பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு விற்று போட்டார்கள். யூதா, இஸ்ரவேல் நாடுகளிலுள்ள பொன்னையும் வெள்ளியையும் எடுத்ததோடு குழந்தைகளை கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். யூதா நாட்டிலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். சரிக்கட்டுதல். பாவங்களை சகிக்க மாட்டாத தேவன் அவர்களோடு வழக்காடி அவர்கள் செய்ததை அவர்களுடைய தலையின் மேல் திரும்பும்படி செய்வார். எதிரி நாட்டின் பிள்ளைகளை யூத மக்கள் சபையரிடத்தில் விற்று போடுவார்கள். யோசபாத் எனும் பள்ளத்தாக்கிலிருந்து அவர்களை நியாயம் தீர்ப்பார். எகிப்து பாழாகி போகும். ஏதோம் பாழான வனாந்தரமாகும். இப்படி பிற நாடுகளை தண்டிக்கிற தேவன் ஏற்கனவே கொடுமைக்குட்பட்டிருந்த யூதாவையும் எருசலேமையும் ஆசீர்வதிப்பார். அங்கே செழிப்பு உண்டாகும். கர்த்தருடைய நாள் எனும் நியாயத் தீர்ப்பின் நாள் நெருங்கி வருகிறது. யாரானாலும் தேவனுடைய நியாயத் தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை யோவேல் தீர்க்கதரிசி அழுத்தமாகவே சொல்கிறார். பழிவாங்குதல் தேவனுக்குரியது, அவர் அதைச் செம்மையாய் செய்வார். பழிவாங்குதல் தேவனுக்குரியது, அவர் அதைச் செம்மையாய் செய்வார். ஜெபம். தேவாதி தேவா, உம்முடைய நீதியையும் வல்லமையையும் அறிந்து கொண்டேன். உம்மிடம் அடைக்கலமாக வந்த என்னை மன்னியும், காத்துக்கொள்ளும். ஆமென்.